ஜனநாயக நாட்டில் தவறு செய்பவர்களை தண்டிப்பதும் நல்லது செய்யறவங்களை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதும் என்ற ஒரு முக்கியமான உரிமை ஓட்டுரிமை. அந்த ஓட்டுரிமையை பறிக்கும் வண்ணம் இப்போ நம்ம நாட்டில் போலி வாக்காளர் பட்டியலை உருவாக்கியிருக்காங்க என்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை ராகுல் காந்தி ஒரு 3 நாளைக்கு முன்ன வெளியிட்டிருக்காரு. There's 6.5 lakh voters and literally 1 lakh of those don't exist. पूरा सिस्टम उड़ा दिया है. चोरी हो रही है. அவர் சொல்ற ஒவ்வொரு புள்ளி விவரங்களும் பார்த்தோம்னா அதிர்ச்சியா இருக்கு. இன்னைக்கு ஜனநாயகத்துல ஓட்டு போடுற மக்களையோட உரிமைகளையே பறிக்கக்கூடிய வகையில பார்க்கும்போது மிகப்பெரிய அதிர்ச்சி. ஒரு தொகுதியில் மட்டும் அவர் எடுத்து 1 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் என்பதை நிரூபிச்சிருக்காரு. டோர் நம்பரே இல்லாம 600 வாக்காளர்கள், அப்பா பெயர் இல்லாம பல வாக்காளர்கள், இப்படி பல விஷயங்களை சொல்லும் போது அதற்கு இன்று வரை யாருமே சரியான விளக்கம் கொடுக்காதது மிகப்பெரிய அவமானம். உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இது போன்ற ஒரு அவலம் நடக்கக்கூடாது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து அதுக்கு காரணமானவர்களை தண்டிக்கும் வரை ஓயக்கூடாது.